டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். கனமழையால் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட முண்டக்கை பகுதியில் பாயும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் திடீரென மண் கலந்த தண்ணீர் பாய்ந்து வருவதால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதா என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், விவரங்கள். வயநாடு மாவட்டத்தில் மீண்டும் நிலச்சரிவா என சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுந்துள்ளது. முண்டக்கை அதே போல சூரல்மலை பகுதியில் மண் கலந்த நீர் பெருக்கெடுத்து பாய்வதால் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல இதுவரை நிலச்சரிவு தொடர்பான தகவல் இல்லை என மாவட்ட ஆட்சியர் தகவல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்கு உட்பட்ட முண்டக்கை பகுதியில் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகின. நிலச்சரிவால் அங்குள்ள பாலம் இழுத்து செல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் மக்களின் போக்குவரத்துக்காக பெய்லி பாலம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. வயநாடு மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. முண்டகை பகுதியில் பாயும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்த நிலையில் தற்போது திடீரென மண் கலந்த நீர் பாய்ந்து வருகிறது. இதனால் மலைப்பகுதியில் எங்கேனும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளா என பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரை விசாரித்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை என கூறியுள்ளார். அதே போல அப்பகுதியில் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து மீட்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதியில், அதாவது பெயிலிப்பாலம் பகுதியில் அங்கே உள்ள உள்ளூர் வாசிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறது. அங்கு பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்க அதிகாரிகள் தாமதம் ஏற்பட்டதால் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து சிறப்பு மீட்டிங் ஆனதும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.